இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமதந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு பங்கு பெறுதல். பங்கு பெறுதல் என்கின்ற தேவனுடைய வார்த்தைகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடத்திற்கு ஆதாரமாக நாம் வசன பகுதிகள் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில் 2 பாத்திரம் அல்லது 2 பந்திகள் நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்மளிடத்தில் நமது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மாபெரும் ஒரு எச்சரிப்பு, ஒரு மாபெரும் ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒரு மாபெரும் ஒரு ஆலோசனை வைக்கிறாரு. பேய்களினுடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி, இது எதன் மீது நாம் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை இங்கே அவர் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தருடைய பந்தி நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம்தான். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் கூட 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பந்தி அல்லது கர்த்தருடைய பாத்திரம் என்பது அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தினுடைய ஒரு மாபெரும் அடையாளங்கள். அதில் நாம் பங்கடையும் பொழுது அந்த ஒரு பந்தியில் நாம் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வேதாகமத்தினுடைய வசனங்களில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பேய்களின் பாத்திரம் அல்லது பேய்களின் பந்தி என்பது இங்கு எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது? அதன் மத்தியில் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு படிப்பினை இருக்கிறது என்பதை தான் நாம் இந்த நாளிலும் கூட சற்று நேரம் நாம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பந்தி, பேய்களின் பந்தி அல்லது பந்தி இருத்தல் அல்லது பங்கு பெறுதல் அல்லது பாத்திரம், இது எது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஐக்கியத்தை இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அந்த ஐக்கியம் என்பது இப்போ கர்த்தரிடத்திலா அல்லது பேயினிடத்திலா, எப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியம் நாம் இங்கே கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இங்கே வேத வாக்கியங்களில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக அங்கே கடிந்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இது ஐக்கியம் பற்றினதான இந்த ஒரு வார்த்தைகளில் அல்லது இந்த பங்கு பெறுதல் பற்றினதான இந்த ஒரு காரியத்தின் மத்தியில் இப்போ நாம் சமீப காலங்களில் கூட சில கருத்துக்கள் கேள்விப்பட்டோம். என்னென்னா, நாம் ராபோஜனத்தில் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை நாம் பங்கு பெறுதலின் மூலமாக நாம் அவரோடு இணைக்கப்படுவது இல்லை, அவரோடு நாம் பங்கு பெறுதல் அல்ல, அது வெறுமனே அவருடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு தப்பறையான உபதேசங்கள் நம் மத்தியில் அங்கே வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்பொழுது தான் வசன பகுதிகளில் வாசித்தோம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் அந்த அப்பத்தை உண்ணுதலும் அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுதலும் என்பது நாம் அவரோடு அவருடைய சரீரத்துக்குள்ளாக அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நாம் பங்கடைதலை அல்லது ஐக்கியப்படுதலை குறிக்கிறதே தவிர வெறுமனே ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் இது பங்காளியானது அல்ல என்பதை நாம் சற்று நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ராபோஜனம் என்பது ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, நாம் அவரோடு ஐக்கியப்படுவதற்கும் நமக்கு அருளப்பட்டதாக இருக்கிறது. ஐக்கியம் என்பது அவரோடு எல்லா காரியங்களிலும் பங்கடைவதாகும். அவருடைய ஆசீர்வாதங்களில் மாத்திரமல்ல, அவரோடு பாடுகளில் மாத்திரமல்ல, அவருடைய துன்பங்களில் மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு துன்பங்கள், துயரங்கள், அவருடைய வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் அவர் எப்பேற்பட்டதான அனுபவங்கள் பெற்றுக்கொண்டார், எப்படிப்பட்டதான தேவனுடைய வழிநடத்தல் பெற்றுக்கொண்டார், எப்படிப்பட்டதான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக அவர் இந்த பூலோக வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் கடந்து சென்றுட்டார் என்கின்ற அனைத்து காரியங்களையும் நாம் உள்ளடக்கியவர்களாக இந்த ராபோஜனத்தில் நாம் அங்கே பங்கடையக்கூடியவர்களாக அவரோடு நாம் இணைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களின் வாயிலாக எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ
அப்போ அநேக காரியங்களான அந்த எச்சரிப்பானது எதை மேற்கோள் காண்பித்து அவர் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பார்க்கிலும் பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏன்னா அவங்க எப்படிப்பட்டதான பலி செலுத்தினாங்க, அது அதோட எப்படி ஐக்கியப்பட்டாங்கங்கிற கொஞ்சம் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாருங்க. ஏன் பிரதர், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு பஸ்கா அல்ல, ராபோஜனத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக. இப்படி இருக்கும் பொழுது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை நாம் ஏன் திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு கேள்விக்கு வசனம் நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர்களுக்கு அது திஷ்டாந்தம். ஏன் நடந்துச்சு, அதனுடைய உள்ளான காரியங்கள் அறியார்கள். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கு விசேஷித்த விதமாக வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கோ இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு எச்சரிப்பாக, அவருடைய வாழ்க்கை நமக்கு போதனைகளாக, அவர்களுடைய சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு அநேக படிப்பினைகளை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம், அது மாத்திரமல்ல அதனுடைய விடுதலை, அந்த 40 வருட பிரயாணம், அந்த பிரயாணத்தினுடைய இறுதியில் கானானை அடைதல் என்பது ஏதோ அது வெறுமன ஒரு யதார்த்தமாக நடந்துட்ட சம்பவம் அல்ல. அது தேவன் ஒரு மாபெரும் ஒரு நிழலாக, ஒரு மாபெரும் ஒரு திஷ்டாந்தமாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அப்போ முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மெய்த்திருச்சபை வகுப்பாருக்கு, இந்த ராபோஜனத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாருக்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது எச்சரிப்பை உண்டாக்கும்படி அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பிரயாணங்கள் நாம் யாவரும் அறிந்தது தான். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தின் மத்தியில் அவர்களுக்கு ஒரு மோசேயின் இரட்சகரின் மூலமாக ஒரு மீட்பு கிடைக்குது. அந்த ஒரு மீட்பு நீசான் மாதம் 14ஆம் தேதி அவர்கள் அந்தி சாயும் வேளையில் பஸ்கா அனுசரிக்கிறாங்க. அந்த பஸ்காவின் முறைமை தெரியும். நீசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க தெரிந்து கொள்ளணும். 1 வயது பழுதில்லாதது, அந்த வீட்டினுடைய இலக்கத்துக்கு ஏற்ப அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை வீட்டினுடைய மேல் சட்டம் நிலைக்கால்களில் அது பூசப்பட வேண்டும். அப்படிப்பட்டதாக அது பூசப்பட்ட பின்பதாக அந்த இரத்தம் தெளிக்கப்படணும். தெளிக்கப்பட்ட பின்பதாக அவர்கள் உள்ளே போய் அந்த ஆட்டினுடைய மாம்சம், புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரையோடு தீவிரமாக அந்த அடுத்த நாள் பிரயாணத்திற்கு ஆயத்தமாக தீவிரமாக சாப்பிடணும். கையில் என்னென்ன வச்சுருக்கணும்? கோல் பிடித்தவர்களாக, இடைக்கச்சை பெல்ட் அணிஞ்சவங்களாக, காலில் பாதரட்சை செப்பல் போட்டவங்களாக அவர்கள் அதை தீவிரமாக சாப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, அப்போ இதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள், அதனுடைய அர்த்தங்கள் கூட நாம் அடிப்படை வேதப்பாட வகுப்புகள்லேயே நம்ம பார்த்துருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் இப்படிப்பட்டதான ஒரு பஸ்கா என்பது கடந்து செல்லக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக நமக்கு தெரியும் அந்த பஸ்கா இங்கு யாரை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார் என்று வேத வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அவருடைய இரத்தங்களை வீட்டினுடைய மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் பூச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ வீட்டினுடைய மேல் சட்டம் மற்றும் நிலைக்கால்களில் ஏன் தேவன் அங்கே பூச சொல்லிட்டார் என்பதனுடைய விளக்கங்கள் நாம் யாவரும் அறிவோம். எகிப்தினுடைய ஒரு விசுவாசம் என்னன்னா உயிர்த்தெழுதலினுடைய விசுவாசம். அந்த உயிர்த்தெழுதல் அடைந்து இறந்தவர்கள் உயிரோடு வரும் பொழுது அவர்கள் இந்த வீட்டை சார்ந்தவர்கள் என்று வீட்டார் அறிந்து கொள்ளும் வண்ணம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல் சட்டத்தில் ஒரு வீட்டிற்கான அந்த குடும்பத்திற்கான பெயரும் அதனுடைய நிலைக்கால்கள்னால் கதவுக்கு 2 புறமும் இருக்கக்கூடிய நிலைக்கால்களில் அந்த வம்சாவளியில் யாரெல்லாம் வந்தார்கள் என்கின்ற அந்த பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ அப்பேற்பட்டதான ஒரு காரியத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதல் என்பது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களே, இனிமேல் நீங்கள் எகிப்தினுடைய பிள்ளைகள் அல்ல, எகிப்தினுடைய ஜனங்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய சிரேஷ்ட புத்திரர்கள், நீங்கள் கானான் தேசத்திற்கு உரிமையானவர்கள். அதனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பேரை நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
அழித்து போடுங்க. ஆம் பிரியமானவர்களே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் கூட எகிப்தியருடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால தான் தேவன் கொடுத்துட்ட ஒரு மாபெரும் பஸ்காவினுடைய அந்த ஒரு காரியத்தின் மத்தியில் அந்த மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களையும் அவருடைய பெயர்கள் அளிக்கப்படுது அங்கே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கும் கூட அது ஒரு மாபெரும் ஒரு அடையாளத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திற்கு பரதேசிகள். அங்கே 1 பேதுருனுடைய புஸ்தகத்தில் அங்கே பேதுரு சொல்லும் பொழுது நாம் பரதேசிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் தான். நம்ம இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் உடையவர்கள் தான். எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியின் இரத்தத்தின் புண்ணியத்தின் மூலமாக நமது இருதயங்களில் ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அப்பொழுதிருந்து தேவன் என்ன பண்ணிட்டார்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் மூலமாக விலைக்கிரயமாக அவர் நம்மை கொண்டுட்டாரு, நம்மளை பெற்றுக்கொண்டாரு. அந்த விலைக்கிரயத்தின் புண்ணியத்தின் மூலமாக நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல அல்ல சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் நிதானித்து பார்க்கலாம், தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மாபெரும் ஒரு அடையாளமாக பஸ்காவினுடைய காரியங்களை நாம் அறிவோம். எகிப்து எதை அடையாளப்படுத்துது? உலகம், அடிமைத்தனமாகிய பாவத்தின் சம்பளம் மரணமாகிய ஒரு அடிமைத்தன வீடு. பார்வோன் சாத்தானை குறிப்பிடுறாரு. இப்படிப்பட்டதான இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பர், ஒரு மோசே மூலமாக மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கோ அங்கே அன்பின் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மீட்பு கிடைக்குது. இந்த ஒரு மீட்பின் மத்தியில் அவர்கள் கானானை நோக்கி கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த வனாந்தர பிரயாணத்தில் நாமும் கூட ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம், ஆவிக்குரிய விசுவாச பிரயாணம். இந்த ஒரு விசுவாச பிரயாணத்தில் நாமும் பங்கடைகிறோம் பரம கானானை பங்கடைவதற்காக. ஆம் பிரியமானவர்களே, இந்த பரம கானானை பங்கடைவதற்கான இந்த விசுவாச ஓட்டத்தில், இந்த விசுவாச பிரயாணத்தில் நமது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஒரு வாழ்க்கையின் மத்தியில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த ஏற்பாட்டின் மூலமாக, விசேஷித்த ஸ்லாக்கியத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ராபோஜனத்தை நாம் எப்படி அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு காரியத்தின் மத்தியில் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணுறாருனா, அந்த வனாந்தர பிரயாணத்தை, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை சற்று திரும்பி பாருங்க அப்படின்ட்டு அவர் அங்கே விளக்கம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நாம் வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 5 வரையிலான வசன பகுதியில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 5 வரை. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது எப்படியெல்லாம் தேவன் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்திட்டு வந்தார் என்பதை எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வரும் பட்சத்தில் இப்போ அடுத்து என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? அப்படி இருந்தும், எப்படி இருந்தோம்? அங்கே தேவனுடைய வழிநடத்துதல்ல மிகாயல் தூதனா அன்பின் கர்த்தர் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறார். மேகஸ்தம்பமாக, நெருப்பு ஸ்தம்பமாக, போக்கிலோ வரத்திலோ போரிலோ எல்லாவற்றிலும் அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ வழிநடத்துதல், அவ்வளோ ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்துட்டாலும் அப்படி இருந்தும் அவர்கள் தேவனிடத்தில் எப்படி தான் இருந்தாங்கன்னா பிரியம் உள்ளவர்களாக இல்லை. அவர்கள் அநேகர் அந்த வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். நமக்கு நிச்சயமாக தெரியும், அநேகர் என்பது பெரும் தொகை. பெரும் தொகை அப்படின்னு நாம் பார்க்குறப்ப எகிப்தில் இருந்துட்ட 20 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருமே, எகிப்தில் பிறந்துட்ட 20 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு இஸ்ரேலரும் அங்கே வனாந்தரத்தில் அங்கே மரித்து போனார்கள் என்பதை நாம் யாவரும் அறிவோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இழந்து போகிறாங்க. அந்த கானாந்தேசத்தை பற்றி அவர்கள் அறிந்து கொள்கிறாங்க, ஆனால் அவர்கள் அங்கே காண முடியாதவர்களாக இருந்துட்டாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது 6 to 10 வரையிலான வசன பகுதிகள் இருக்குது, வாசிங்க.
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவையில் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 5 காரியங்களில் அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவனுக்கு பிடித்தம் இல்லாத வகையில் அவர்கள் மாண்டு போனார்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக என்ன இருந்தது அப்படின்னா இச்சை. அப்போ இந்த இச்சை குறித்து தான வேத வாக்கியங்களில் நம்ம பார்க்கும் பொழுது 1 யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகத்தினால் உண்டானவைகள் எவைகள்? மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை மற்றும் கண்களினுடைய இச்சை. பார்த்தீங்களா? அப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியம்தான் யாருக்கு வந்ததுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஞானஸ்நானம் எடுத்து 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் இருந்து முடியக்கூடிய அந்த ஒரு தருவாயில் சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது இதே காரியம்தான் அங்கே கடந்து வருது. வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆனால் அங்கே அவருடைய வாழ்க்கையில் நடந்துட்ட சோதனை எப்படி இருக்குன்னா மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதற்கப்புறம் கண்களின் இச்சை வரும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்கலாம். மாம்சத்தின் இச்சை இது கர்த்தருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மாபெரும் ஒரு விதத்தில் சாத்தான் என்ன பண்ணுறான்னா அவரை இச்சிக்க வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நம்ம சோதித்து பார்க்கலாம், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்ம இந்த மாம்சத்தின் இச்சைக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா இந்த மாம்சத்தின் இச்சையாக இருந்தாலும் சரி, ஜீவனத்தின் பெருமையாக இருந்தாலும் சரி, கண்களின் இச்சையாக இருந்தாலும் சரி, இது எங்கிருந்து வருகிறது என்று நாம் வேத வாக்கியங்களை பார்க்குறோம் அப்படின்னா இவை தேவனிடத்திலிருந்து இல்லப்பா, உலகத்தில் இருந்து வருது. ஆம் பிரியமானவர்களே, இப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம சொல்லிட்டாலும் அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா தவறுக்கும் முன்னோடிகளாக இருந்தாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் அவர்களோடு யாரும் கூட இருந்தார்கள் என்பதை வேத வாக்கியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யாத்ராகமம் 12:38. அவர்களோடே கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, அப்போ பல ஜாதியான ஜனங்கள், எகிப்தில் இருந்த வேற வேற ஜாதியான ஜனங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஆடு அடிக்கப்பட்டு அந்த நீசான் மாதத்தில் அவங்க அனுசரித்ததின் மூலமாக அவங்களுடைய பிள்ளைகள் மட்டும் என்னாகப்பட்டுச்சு? காக்கப்பட்டுச்சு. அது மாத்திரமல்ல, அந்த மாபெரும் எகிப்தை அவங்க சூறையாடிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாத்தையும் பார்த்தா எகிப்தில் இருந்த ஜாதியான ஜனங்கள் யாரை பின்பற்றி யார் கூட வந்துட்டாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களோட வந்துட்டாங்க. இந்த வனாந்தர பிரயாணத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் செய்துட்ட முக்காவாசியான பிரச்சனைகளுக்கு யார் பின்னாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜாதியான ஜனங்கள் இருந்தாங்க. நாம் ஒரு வசனம் வாசிக்கலாம் இதை குறித்து. என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அப்போ இந்த வசன பகுதிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த காரியம் நமக்கு தெரியும். எங்கேன்னு நம்ம பார்க்குறப்ப அவங்க அந்த சீன் வனாந்திரம், அதாவது சீனாய் வனாந்திரத்துக்கு முன்னாடி, ரெவித்தீமுக்கு முன்னாடி சீன் வனாந்திரம், அந்த சீன் வனாந்திரத்தில் வந்திருக்கும் பொழுது எங்களுக்கு இறைச்சி கொடுக்கறது யார்?
அப்பம் கொடுக்கறது யாரு அப்படின்ட்டு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி யார் கேட்குறாங்கன்னா, அவங்களோட இருந்துட்ட புறஜாதி ஜனங்கள், ஜாதி ஜாதியான ஜனங்கள் அவங்க கேட்குறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே இவங்களை என்ன பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் சிந்தித்து பார்க்கலாம், இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு முறுமுறுத்தல், ஒவ்வொரு இச்சை, ஒவ்வொரு விக்கிரக ஆராதனை, இதற்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இந்த ஜாதியான ஜனங்கள். அந்த ஜாதியான ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே பூண்டு சாப்பிட்டோம், அங்கே வெங்காயம் சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க, அற்பமான மன்னாவை கொடுக்குறீங்க. இந்த ஒரு ஆவி யாரையும் கடந்து போகக்கூடியதாக இருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் கடந்து போகுது சகோதர சகோதரிகளே. அதனால தான் பார்க்குறோம், அந்த இச்சை, அந்த ஜாதி ஜனங்களிடத்தில் இருந்துட்டு அந்த இச்சை யாரிடத்துலையும் கடந்து போகுதுன்னா, அங்கே மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களிடத்துலையும் கடந்து போகுது. ஆம் பிரியமானவர்களே, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்துக்கு போகிறோம். நாங்கள் எகிப்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுங்களா? எகிப்தில் நாங்கள் எப்படியெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களை சரியாக நீங்கள் தண்ணி கொடுக்கறதில்ல, சரியாக எங்களை நீங்கள் வழிநடத்துறதில்ல. ஏன் தேவன் உங்ககிட்ட தான் பேசுவாரா என்று அநேக சூழ்நிலைகள் மத்தியில் தேவனுக்கு விரோதமான ஒரு சிந்தனையை இஸ்ரேல் ஜனங்கள் அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இதிலே நமக்கு பதில் கிடைக்கிது. உலகத்தினுடைய அந்த இச்சை, மாம்சத்தின் இச்சை எப்படி வரக்கூடியதாக இருக்குன்னா, நாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய அல்லது சுயத்தின் மீது வைத்திருக்கிற அந்த ஒரு வாழ்வு, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா மாம்சத்துக்கு தீனி போடுதல், இதற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் ஆவிக்குரிய ஊழியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் செய்யும் பொழுது அப்போ தான் மாம்சம் என்ன பண்ணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் சில காரியங்களை தொய்வு காண்பிப்போம். ஏன் நம்ம எக்லீஷியாவில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோமா? மற்ற பிரதர்ஸ் இல்லையா? மற்ற சிஸ்டர்ஸ் இல்லையா? நம்ம போனால் மட்டும்தானா? ஆம் பிரியமானவர்களே, நாம் மாம்சத்தை தேவனுக்கு எந்த அளவுக்கு பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லது அதற்கு நான் தீனி போட்டு அதை நான் நல்லா கொழுமையாக உலகத்தின் ஆசையின் மீது, மாம்சத்தின் இச்சையின் மீது நான் வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறேன்னா? சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்மளிடத்தில் இந்த மாம்சத்தின் இச்சை இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை அருவருக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த புசித்தும் குடித்தும் தான் எங்கே நம்ம பார்க்குறோன்னா, முதல்ல நோவாவின் காலப்பகுதியில் புசித்தும் குடித்தும் சம்பிரயோதமாக இருக்கிறாங்க. ஆனால் காலங்கள் செல்லும் பொழுது அவர்கள் ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்படுறாங்க. அதை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேற்கோள் காண்பித்து, இதே போல தான்ப்பா புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் நீங்கள் இருப்பீங்க, அந்த காலத்தில் மணவாளனுடைய வருகை இருக்கும், 2ஆம் உலகத்தினுடைய முடிவு இருக்கும் என்று அவர் எச்சரிக்கிறாரு. அதே போல் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நாம் புசித்தும் குடித்தும் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? விக்கிரக ஆராதனை அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஒரு சிலையவோ அல்லது ஒரு படத்தையோ நம்ம வணங்கிட்டோன்னா அது விக்கிரக ஆராதனை இல்லைங்கள. ஆனால் இதை குறித்ததான வார்த்தைகளில் குறிப்பிடும் பொழுது, தேவனுக்கான இடத்தை வேறு நபருக்காகவோ வேறு எந்த ஒரு காரியத்திற்காகவோ கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை வேற ஒரு நபருக்கோ வேற ஒரு பொருளுக்கோ நம்ம கொடுத்துட்டோம்னா அதுதான் ஒரு விக்கிரக ஆராதனை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம உடன்படிக்கை எடுத்தப்ப நம்ம என்ன சொல்கிறோம், தேவனே என் சித்தம் இல்லைப்பா உங்கள் சித்தம் தான். அப்போ உம்முடைய சித்தம் அப்படிங்கிறப்ப நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவங்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாமே யாருடையது? தேவனுடையது. ஏன், நம்மளுடைய மணி நேரங்கள் 24 மணி நேரங்கள் கூட யாருடையது தான்? தேவனுடையது தான். சற்று நிதானிச்சு பார்க்கலாம், நம்ம இந்த 24 மணி நேரத்தை நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு கொடுக்குறோம்? அந்த 24 மணி நேரம் நம்ம தேவனுடையதுன்னு சொல்கிறோம். நம்ம தேவனுடையது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நாம் யாரிடத்துல நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்?
ஏன்னா நம்ம உடன்படிக்கை எடுத்தவர்களும் சொல்கிறோம், புதிய சிருஷ்டிகளும் சொல்கிறோம், வேத மாணவர்களும் சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நம்ம யாருக்கு தான் அடிமையாக இருக்கோம் தெரியுங்களா? வேலைக்கு தாங்க அடிமையாக இருக்கிறோம். வேலை, 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 வேலை. நம்ம ஒரு கட்டத்தில் ஆவிக்குரிய குடும்பத்தையும் பார்க்கறதில்ல, மாம்சீக குடும்பத்தையும் பார்க்கறதில்ல. இது எல்லாத்துக்கும் மேலாக நமது பலியின் ஜீவியத்தையும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பையும் நாம் மறந்து போகத்தக்கதாக உலகத்தில் நாம் பிடிக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே. நம்ம தேவனுக்கு தான் நம்ம நேரத்தை கொடுத்துருக்குறோன்னா, நம்ம எதுக்கு அதிக நேரத்தை கொடுக்கணும்? தேவனுக்கு தான். ஆனால் நம்ம வேலைக்காகவோ இல்லை மற்ற நம்ம வேலைனா அப்போ வேலைக்கே போகக்கூடாதுன்றத சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை, வேலைக்கு போகணும். ஆனாலும் வீட்டுக்கு வந்தாலும் சரி அல்லது மற்ற எல்லா சொல்லும் சரி, வேலை நிமித்தமாக நாம் அநேக தருணங்களில் தேவனுடைய ஐக்கியத்தையும் சகோதர ஐக்கியத்தையும் ஜெபம் பண்ணுதலையும் சத்தியத்தினுடைய தியானத்தையும் விட்டு விடுகிறோம் சகோதர சகோதரிகளே. தேவனே நேரம் உங்களோடதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம அதுக்கு கொடுக்கலைன்னா அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் தெரியுங்களா? தேவனே நேரம் உங்களோடது தான், ஆனால் எனக்கு தந்துருங்கன்ட்டு அது அவரிடத்துலேருந்து பறிப்பதற்கு சமானம் சகோதர சகோதரிகளே. இன்னும் சில காரியங்கள் சொல்கிறாங்க. நம்ம தேவனுக்கே உரித்தானவர்கள் அப்படின்னா நம்முடைய 5 தாளந்துகள், செல்வம், செல்வாக்கு, தனிப்பட்ட திறமைகள், இது ஒவ்வொன்றும் நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு பயன்படுத்துகிறோம்? எனக்கு நல்லா பேச வரும், அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஆகிறேன், இல்லை நான் நல்லா ஒரு 4 பேருக்கு டியூஷன் எடுத்து இது பண்ணுறேன். ஓகே, எனக்கு நல்லா பேச வருங்கிற பட்சத்தில் என்னுடைய தாளந்தை நான் தேவனுக்கு பயன்படுத்துகிறேன்னா சரி. தேவன் மீது இல்லாமல் மற்ற எந்த காரியத்தின் மீது நம்ம பற்று வச்சாலும் அதுவும் என்னதானா விக்கிரக ஆராதனை தான். ஒருவேளை நம்ம தேவனுடைய ஐக்கியத்திற்கும் சகோதர ஐக்கியத்திற்கும் ஜபத்திற்கும் இடையூறா நம்முடைய ஃபோனோ லேப்டாப்போ சொந்த பந்தமோ உலகத்தினுடைய எப்பேற்பட்ட காரியங்கள் இடையூறாக இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை சகோதர சகோதரிகளே. ஆனால் நம்முடைய சாத்தான் என்ன பண்ணுவார்னா, அது விக்கிரக ஆராதனையும் தெரியாதபடி தேவனுடைய தொடர்பை கட் பண்ணத்தக்கதாக நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவான். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க சிந்தையை அவன் மாற்றுவான். அப்போ சிந்தித்து பார்க்கலாம், நம்ம தேவனுக்குண்டான இடத்த வேற ஏதாச்சும் ஒன்றுக்கு கொடுக்குறோன்னு தோணுச்சுன்னா அது விக்கிரக ஆராதனை சகோதர சகோதரிகளே. இது யார் இழந்து போயிட்டாங்கன்னா, மாம்சீக ஜனங்கள் இழந்துட்டாங்க. அவங்க அநேக தருணங்களில் புறஜாதி ஜனங்களினுடைய வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. வனாந்தர பிரயாணத்தில் பொன் கன்றுக்குட்டி செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு நாடு கொடுத்து கானான் தேசத்தில் உட்கார வச்சாலும் இவர்கள் பேலேகுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாகாலுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய பிள்ளைகளை உயிரோட தகனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, இதை நான் இவங்களுக்கு கற்பிக்கவும் இல்லை, என்னோட இருதயத்தில் கூட இதை பற்றி யோசிக்கலப்பா, ஆனால் இந்த மாம்சீக ஜனங்கள் செய்கிறாங்கன்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் தேவனை விட்டு விட்டு உலகத்தின் காரியத்திற்கு தேவனுக்கு வைக்க வேண்டிய இடத்திற்கு மாற்றாக அநேக காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிந்தித்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறப்ப வேசித்தனம். வேசித்தனம்னா என்னங்க? ஏன்னா நம்ம நிறைய காரியங்களில் வேசித்தனம்னா என்ன, விபச்சாரம்னா என்னங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியும். விபச்சாரம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோட தொடர்பில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா விபச்சாரிகள். ஆனால் வேசித்தனம் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிற ஒரு விளக்கங்களில் நம்ம போய் பார்க்கும் பொழுது, தங்களுடைய பிழைப்பிற்காக மற்றவர்களை மகிழ்விப்பவர்கள். எந்த விதத்தில்? இசையின் மூலமாகவோ பாடலின் மூலமாகவோ அல்லது ஆடலின் மூலமாகவோ இருக்கக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு பார்க்குறப்ப வேசிகள். இவர்கள் கணவரை விட்டுட்டு போக மாட்டாங்க, ஆனால் கணவர் கூட இருந்தாலும் அவர்களை கணவரை மகிழ்விப்பதற்கு பதிலாக மற்றவர்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மகிழ்விக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வேசி வகுப்பார். சரி, அப்போ வேசி அப்படிங்கிறப்பே நமக்கு நிச்சயமாக தெரியும் யாரை சொல்லுவோம். வேசி அப்படின்னோடனே ஆமாம் பிரதர், மகாபாபிலோன் தான் நமக்கு யாருங்க வேசி. ஏன் அவங்கள வேசின்னு சொல்கிறோம்? நமக்கு 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நமக்கு நிச்சயமாக தெரியும். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் பெற்றவர்களாக
யாரெல்லாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரே ஒரு மணவாளன் தான் கர்த்தர் தான். அந்த ஒரே ஒரு மணவாளனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கணும். ஒருவேளை மணவாளனுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறாங்க, பிழைப்பிற்காக மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய சுய ஆதாயத்திற்காக உலகம், சொந்த பந்தம், அல்லது நாம் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா சகோதரர்களுக்கு ஊழியம் செய்கிறோமானே தெரில. தேவனுக்கு உத்தமமும் ஊழியமாக நம்ம செய்கிறதுக்கு பதிலாக சில நேரங்களில் சகோதரர்களுக்கு பிரியப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஊழியங்களை நம்ம விட வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிந்தித்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளே, நான் யாருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்? எனது வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தால் மட்டும்தான் அது கற்புள்ள கன்னிகை. ஒருவேளை தேவனுக்கு பிடித்தமில்லாமல் உலகத்திற்கோ எனது உடன் சகோதரனுக்கோ குடும்பத்திற்கோ பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு பேர் என்னன்னா வேசி. ஏன்னா நம்ம இவர்களை வேசி அப்படின்னு பாபிலோனை குறிப்பிடும் பொழுது இவர்களை குறிச்சுதான வசனங்களில் ஏசாயாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். நாங்கள் எங்களுக்குன்னு என்ன இருக்குது, தனிப்பட்டதான ஒரு உபதேசம் இருக்குது, திரித்துவம் இருக்குது, ஆத்துமா இருக்குது, அந்தி கிறிஸ்து இருக்குது, செகண்ட் கம்மிங் இருக்குது, எங்களுக்குன்னு சொந்தமான ஆகாரம் இருக்குது, எங்களுக்குன்னு சொந்தமான ஒரு நீதியின் வஸ்திரம் இருக்குது. என்ன தெரியுமா, நாங்கள் 4 பேருக்கு சோறாக்கி போட்டோம்னா எங்களுடைய பாவங்கள் அழிஞ்சு போயிடும். 4 பேருக்கு படிப்பு கொடுத்தோம்னா எங்களுடைய பாவங்கள் அழிஞ்சு போயிடும், தேவன் மன்னிச்சிடுவார் அப்படிங்கிற சொந்த வஸ்திரம் இருக்குது. ஆனால் பேர் மட்டும் என்ன வச்சுக்கோன்னு தெரியுமா, கர்த்தருடைய மனவாட்டி வகுப்பார். நாங்கள் தான் உண்மையான சபிஜனம், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகக்கூடியவங்க. இது நம்ம பாபிலோன்னு சொல்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இங்கே எச்சரிப்பு கிடைக்குது. ஒருவேளை நம்ம அந்த தகுதிக்கு மாற மாட்டோமானா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறாரு, அவங்க வேசித்தனம் பண்ணாங்க, நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்களும் நானும் தேவனுக்கு பிடித்தம் இல்லாமல் சகோதரர்களுக்கோ குடும்பத்திற்கோ உலகத்திற்கோ நம்மளை இழந்தோம் அப்படின்னா, நம்ம ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா அது தேவனுடைய பார்வையில் வேசித்தனம். சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருடைய ஆவி அல்ல, உலகத்தின் ஆவியை உடையவர்களாக நாம் பின்னாட்களில் பிடிக்கப்பட்டு உலகத்தின் ஐக்கியத்தோடு உலகத்திற்கு பிரியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதே வேளையில் உலகத்தினுடைய அங்கீகாரத்திற்காக தேடக்கூடியவர்களாகவும் மாறுவோமாமா. என்னை அங்கீகரிக்குதா, இந்த உலகம் என்னை அங்கீகரிக்குதா? பிரதர், என்னதான் இருந்தாலும் எக்லீஷியாவில் போய் சப்ஜெக்ட் பேசிட்டா அது ஒரு தனி பவர் பிரதர். எக்லீஷியாவில் டீக்கனஸ் ஆகிட்டா அது ஒரு தனி இது பிரதர். மூப்பர் ஆகிட்டா இதெல்லாம் மாம்சத்தின் சிந்தைகள். சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்கணும், நான் தேவனுக்கான ஊழியக்காரனா அல்லது வேசிகளின் பிள்ளைகளாக இருக்கிறனா? அடுத்து நாம் பார்க்குறோம் 4வது காரியம், அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பரிசித்து பார்க்குறாங்க. யாரை? தேவனை. பரிசித்து பார்த்தல் அப்படின்னா என்னங்க? பரீட்சைனா என்ன? சோதிக்கிறது. உண்மையாலுமே தேவன் வல்லவரா? ஏன்னா ரெவித்தீமில் நம்ம பார்க்குறோம், ரெவித்தீமில் என்ன பண்ணுறாங்க, ஐயோ எங்களுக்கு தண்ணி இல்லையே, எங்களை சாகருக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா, ஏங்க தேவனை பரிசிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவங்க அடுத்த கேட்டகரிக்கு போயிடுவாங்க, முறுமுறுத்தலுக்கு. தேவனை தேவன் உண்மையாலும் அவர் வழிநடத்தக்கூடியவராக இருந்தால் ஏன் எங்களுக்கு இன்னும் செய்யலை, ஏன் செய்யலை அப்படின்ட்டு தேவனை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறது, அவங்களுடைய தேவையை நிவர்த்தி பண்ணத்தக்கதாக தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறது. இதை நம்ம பண்ணுறோமா? தேவனே, நான் உங்கள் ஊழியம் தான் செய்கிறேன், எனக்கு பஸ்ஸில் போயிட்டு வர்றது ரொம்ப முதுகு வலிக்குது, எனக்கு ஒரு பைக் கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க தேவனே, இது இல்லாமல் என்னால் முடியல தேவனே, எனக்கு கொடுங்க தேவனேன்ட்டு சில நேரங்களில் தேவன்கிட்ட நம்ம நச்சரிக்கிறோம் தெரியுங்களா? அல்லது அவர் கொடுப்பாரா மாட்டாரான்னு அவர்கிட்டயே தனியாக ப்ரேயர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே பரிசுத்து பார்த்தலுங்க. சிந்தித்து பார்க்கலாம், நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக அமைதலாக காத்திருக்கிறோம். தகப்பனுக்கு தெரியுங்க, 1ஆம் கிளாஸ் பையனுக்கு இங்கு பேனா வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமான்ட்டு. ஒருவேளை நம்ம போராடி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் கொடுத்துருவார். ஆனால் அதனுடைய விளைவு நிச்சயமாக நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவேளை தேவன் நம்ம கேட்குறோம், நம்ம கார் வேணும்னு கேட்குறோம், அவர் பொறுமையாக இருக்கிறாரு, நம்ம நச்சரித்து வாங்கிட்டோன்னு வைங்களேன்,
ஆனால் அதன் நிமித்தமாக நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து ஒரு அடி வாங்கி பின்னால் தான் நான் ஏன் வாங்கினேன், நான் வாங்காமல் இருந்ததே பரவாயில்லன்னு சொல்லத்தக்கதாக அந்த ஒரு படிப்பினை கொடுப்பார். சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்கலாம், நம்ம எந்த அளவுக்கு தேவனை பரிசிக்கிறோம். பல நேரங்களில் அவருடைய வழிநடத்தலை பரிசிக்கிறோம், அவருடைய அன்பை பரிசிக்கிறோம், அவருடைய வல்லமையை பரிசிக்கிறோம், இன்னும் எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். நம்ம பரிசிக்கிறோமா? இல்லை, தேவனே என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அது உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு பொறுமையாக இருக்கிறோமா? 5வது பார்க்குறப்ப முறுமுறுப்பு அப்படிங்கிறப்பே நமக்கு நிச்சயமாக தெரியும், இது திருப்தி இல்லாத தன்மை அல்லது நன்றி அற்ற தன்மைன்னு சொல்கிறாங்க. தான் நினச்சது நடக்காத போது வரும் ஒரு பெரிதான அருவருப்பான குணலட்சணம் என்னென்னா முறுமுறுப்பு. நான் நினச்சது நடக்கலையே, நான் நினச்சது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கலையே, நான் நினச்ச பிரதர் இந்த எலெக்ஷனில் வரலையே, என்ன அவங்க தேர்ந்தெடுக்கலையே. முறுமுறுப்பு, திருப்தி இல்லாத தன்மை. அதனால் வசனங்களில் நம்ம ஒரு உதாரணம் நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அப்போ நம்ம பார்க்குறோம், அன்றியும் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உன்னை விசேஷித்தவனாய் ஆக்கும்படி செய்கிறவர் யார்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பில் வந்திருக்கோம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, பைத்தியக்காரங்க, இழிவானவங்க, அற்பமாக எண்ணப்பட்டவங்க, இப்படிப்பட்டவர்களாக தான் தேவன் என்ன பண்ணுறாரு, பார்த்து இந்த ஒரு வாய்ப்பில் சபைஜன ஓட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி பைத்தியக்காரங்களாக இருந்த நம்மளை விசேஷித்த வகையில் மாற்றினது யார்? தேவன் தான். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ விசேஷித்தனாய் மாற்றினது யார்? தேவன். அது மாத்திரமல்ல, உனக்கு இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு நமக்கு ஆவிக்குரிய புதிய சிருஷ்டியை வளர்த்துவதற்கு எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லத்தக்கதா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்ல முடியுமா? சகோதர ஐக்கியம் இருக்குது, ஜபம் ஸ்லாக்கியம் இருக்குது, பரிசுத்தாவின் நடத்தல். ஏன்பா, மாம்சத்தில் இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்குறப்ப தேவன் நான் கொடுக்காமல் இருப்பேனா அப்படின்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்கே தேவன் அவருடைய விருப்பத்தை இயேசு மூலமாக சொல்லிட்டார். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது சத்தியம். ஒரு காலகட்டத்தில், இப்போ நம்ம வாழ்ந்திருக்கிற காலமெல்லாம் கிருபையினுடைய உச்சக்கட்ட காலம். சரிங்களா? ஒரு காலகட்டத்தில் மன்னா கிடைக்காதுங்க. மன்னா புத்தகத்தை கைகளில் எழுதி தான் அடுத்தடுத்த பிரதிகள் எடுத்திருக்காங்க. ரொம்ப வருஷம் இல்லை, கொஞ்சம் 10 வருடங்களுக்கு முன்பதாக அப்படி தான் பிரதிகள் இருந்தது. இரவின் கீதங்கள் ஆரம்பத்தில் இல்லை. எவ்வளோ டிரான்ஸ்லேஷன்ஸ், எவ்வளோ முயற்சிகள். இந்நாளிலும் பார்க்கும்பொழுது அநேக பகுதிகளில் அநேக பரிசுத்தவான்கள் மொழிபெயர்ப்பின் மத்தியிலையும் பிரிண்டிங் மத்தியிலையும் இன்னும் எக்ஸட்ரா ஊழியங்களில் நமக்கு புத்தகங்கிற மாபெரும் பொக்கிஷங்களை கொட்டி கொடுத்துட்ருக்காங்க. படிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லத்தக்கதாக அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அவ்வளோ தியானம் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு புதிய சிருஷ்டியை வளர்த்துறதுக்கு என்னங்க உங்களுக்கு குறைச்சல் இருக்குது? பெற்றுக்கொள்ளாதது யாது? ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க தெரியுங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? நீங்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டும் ஏன் பெற்றுக்கொள்ளாதது போல இருக்கிறீங்க? ஆமாங்க, நமக்கு தேவன் எல்லாமே திருப்திக்கும் மேலாக கொடுத்துருக்கிற பட்சத்தில் நம்ம திருப்தி இல்லாத தன்மையில் தேவனே எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு முறுமுறுத்தல் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிடித்தம் இல்லாதது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்போ நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எப்படி இச்சிக்கிறாங்க, எப்படி விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, எப்படி வேசித்தனத்தில் இருக்கிறாங்க, பரிசித்து பார்த்தாங்க, அது மாத்திரமல்ல முறுமுறுத்தாங்க. இதெல்லாம் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டு வரும் பொழுது தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேய்களின் பாத்திரத்தில் பேய்களின் பந்தியில் கை வச்சிடாதீங்க. அப்போ அந்த பேய்களின் பந்தி இங்கே எதை குறிப்பிடுதுன்னா, ரீஃபரன்ஸ் நம்பர் 1898 3rd பேராகிராஃபில் அவர் குறிப்பிடும் பொழுது, கர்த்தருடைய பாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும்
பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் மிக நுட்பமாக தனது பாத்திரத்தையும் வழங்குகிறான். கர்த்தருடைய பாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் பிசாசு ஒளியின் தூதனுடைய இதுதான் உண்மையான பாத்திரம் அப்படின்னு சொல்லத்தக்கதாக அவனுடைய பாத்திரத்தை நுட்பமாக மைனூட்டாக அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளிடத்துல திணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சகோதர சகோதரிகளே, ஆமாம் பிரதர். அப்போ பேய்களின் பாத்திரம் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம கர்த்தருடைய பாத்திரம் நம்ம எக்லீஷியாவில் அனுசரிக்கிறோம். ஒருவேளை பேய்களின் பாத்திரம் அப்படிங்கிறது பக்கத்து இடத்துலையோ இல்லை கீழேயோ மேலேயோ அது தனியாக நடக்குமானா இல்லை. நாம் கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த அப்பம் திராட்சை ரசம் தான் கர்த்தருடைய பந்தி. அந்த அப்பமும் திராட்சை ரசமும் தான் பேய்களினுடைய பந்தி. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னா, பிரதர் இந்த ஒரு வசனத்தினுடைய விளக்கங்களில் சொல்லும் பொழுது யாருக்குள்ளாக உலகத்தின் ஆவி, சுயநலம், உலகத்தினுடைய லட்சியங்கள், பெருமைகள் கொண்டவர்களாக இந்த ராபோஜனத்தில் கடந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருத்தர்களும் பங்கடைகிறாங்க பேய்களின் பந்தி. பிரதர் நான் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் பிரதர், தேவனுக்கு உத்தமமாக வாழ்கிறேன் பிரதர் அப்படின்னா தேவன் எப்போ மன்னிப்பார் தெரியுங்களா? அந்த பாவத்தை நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது தான் மன்னிப்பார். அப்போ நான் அந்த ராபோஜனம் மாத்திரமல்ல வரக்கூடிய காலப்பகுதியிலையும் உலகத்தின் ஆவி என்கிட்ட இருக்கக்கூடாது. உலகத்தின் ஆவி இருந்தால் எனக்குள்ளாக எதெல்லாம் இருக்காது. கண்களின் நிச்சயோ மாம்சத்தின் நிச்சயோ எனக்குள்ளாக இருக்காது. விக்கிரக ஆராதனையோ எனக்குள்ளாக இருக்காது. அடுத்து சுயநலம். சுயநலம் இருந்தால் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன், வேசித்தனம் பண்ண மாட்டேன். தேவன் நான் கரெக்டு, தேவன் செய்கிறாரா பரிசுத்தலோ முறுமுறுத்தலோ பண்ண மாட்டோம். இல்லை நான் என்னுடைய லக்கு பிரதர், தேவன் என்ன தான் எனக்கு உதவுவார்னு தெரிஞ்சாலும் இந்த வேலை விஷயத்தில் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பிரதர். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவன், நான் போய் இந்த ஒரு ஏன்னா சில ஊழியங்கள் செய்கிறதுல கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஊழியமாக இது இவர் தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். தேவன் அப்படியெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. உடன்படிக்கை பண்ணின எல்லாருமே தேவனுக்கு ஊழியர் தான். இந்த ஊழியம் மேலானது, இந்த ஊழியம் கீழானது. அவர் சொல்கிறாரு, இந்த சிறியவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் நீங்கள் தண்ணி எடுத்து கொடுத்தீங்களா, அது தேவனுடைய பார்வையில் பெரிய விஷயம். ஆனால் மற்ற எல்லா ஜனங்களுடைய பார்வையில் பிரசித்தமாக சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களா, அங்கேயே உங்களுடைய ஆசீர்வாதத்தை முடிச்சுட்டீங்க, அங்கேயே பெற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு பரலோகத்தில் அதற்குண்டான ஐஸ்வர்யம் சேர்க்கப்படாது. யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளே, நாம் எதை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய பந்தியை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது உலகத்தின் ஆவி, உலகத்தின் சுயநலம், உலகத்தினுடைய லட்சியங்கள், உலகத்தினுடைய பெருமையை தரித்து கொண்டு நாம் கையிடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய பந்தியில் யார் ஒருவர் இத்தகைய எண்ணங்களுடன் பங்கு பெறுகிறார்களோ அவர்களே பேய்களின் பாத்திரம் எனப்படும் பேய்களின் பந்தியில் ஐக்கியப்படுதலாகும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27லிருந்து 28 வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அபாத்திர நிலைமை பற்றி பேசுவாங்க. அபாத்திர நிலைமை வேற, பேய்களின் பந்தியில் பங்கெடுத்தல்ங்கிறது வேற. அபாத்திர நிலைமை பற்றி சொல்லும் பொழுது அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் பற்றின அறியாமை அல்லது முறையற்ற முறையில் பங்களிப்பு கொடுத்தா அது என்னன்னா அபாத்திர நிலைமை. முழுமையாக அர்ப்பணம் பண்ணாதவங்க, தங்கள் இயேசு கிறிஸ்துவ மீட்பரா இரட்சகரா அவருடைய ஈட்டுக்கிரைத்தினுடைய நிலைமை புரியாமல் பங்கெடுக்கிறவங்க, இவங்க யார் அப்படின்னா அபாத்திரர். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் ஒருவேளை உலகத்தினுடைய இந்த ஆவி, சுயநலம், லட்சியம், பெருமையோட கை வைக்கிறவங்க பேய்களினுடைய பந்தி. இங்கே வசனங்களில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் 1 கொரிந்தியர் 11:27லேருந்து 30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீங்கள் அபாத்திரராக பங்கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மரணமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மத்தியில் இருக்கிற அநேகர் நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க, மரிச்சிருக்கிறாங்க. அபாத்திர நிலைமைக்கே மரணம் இருக்குதுன்னா பேய்களின் பந்தியில் கை வச்சோம் அப்படின்னா தேவன் நமக்கு எப்பேற்பட்டதான ஒரு அடி கொடுப்பார் என்பதை நாம் நிதானித்து பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, பேய்களின் பந்தி இந்த சிந்தனை தான் நம்மளை வரையறுக்கக்கூடியதாக இருக்குது. கர்த்தருடைய பந்தி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா, நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. ஆம் பிரியமானவர்களே, ஐக்கியமாக இருக்கிறதல்லவா.
நாம் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பங்கெடுத்தல் என்பது அவரோடு ஐக்கியப்படுதல். அப்பம்ங்கிறது எதுங்க? அப்பம் யாரை அடையாளப்படுத்துது? யோவானுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33 மற்றும் 35 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவப்பம். அந்த ஜீவ அப்பம் யாருன்னா நான் தான். நீங்கள் இந்த அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் இருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் வழியாக நமக்கு ஜீவ அப்பமாக திகழக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அதனால்தான் யோவானுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, அந்த அப்பம் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த கோதுமை மணியாக இருக்கக்கூடிய மணி அப்பமாக மாறுதல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு கோதுமைகள் எல்லாம் அந்த கதிர்கட்டோடு சேர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கான ஒரு களம் இருக்கும், கோதுமை களம். அதில் போட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது பதர் தனியாக கோதுமை தனியாக எல்லாம் கலந்து விழுகும். அந்த கதிர்கட்டில் இருக்கிற எல்லா கோதுமை களையும் விழுந்துடும். அடுத்து பின்பதாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்குறப்ப, அந்த கோதுமையை எடுத்து நல்லா சொலகளை பொட்டச்சு காற்று வரும்பொழுது தூற்றுவாங்க. தூற்றி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பதர் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப, கோதுமையை விட பிரிஞ்சு தனியாக அந்த காற்றுல பிரிஞ்சு போயிடும். ஆனால் கோதுமை என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா தனித்து நிற்கும். நம்ம இது என்ன சொல்லுவோம்னா, காற்று அப்படிங்கிறது சோதனைகள், கோதுமை அடிக்கப்படுதல்ங்கிறது அதனுடைய பாடுகள். இதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் தேவன்கிட்ட, தேவனே எனக்கு மட்டும் ஏன் தேவனே அப்படின்னு முறையிடுறோம். ஆனால் இதோட முடிஞ்சிருச்சானா இல்லைங்க. அடுத்து அந்த கோதுமை மிஷினில் போட்டு அரைக்கப்படணும். அந்த காலத்தில் சொல்லணும்னா இயந்திரக்கல்லுக்குள்ளே போட்டு சுற்றுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோதுமை மணி தன்னை இழந்து 2ஆக உடையும், 4ஆகும், அப்படியே பவுட்ராகுங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பவுட்ராக மாறி அதுக்கடுத்து சரி தப்பிச்சோண்டானா இல்லை, தண்ணி ஊற்றி சிலது தேவையானதை போட்டு நல்லா பிணைஞ்சு தீயில போட்டு சுட்டு எடுத்து முடிக்கும்போது தான் அந்த அப்பம் வருது. நம்ம நேரம் கருதி சில சூழல் நிமித்தமாக நம்ம விரைவாக கடந்து போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு கோதுமை மணி விளைஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சானா இல்லை. ஆனால் அது அங்கே அப்பமாக மாறுவதற்கு பல கட்ட விதங்களில் சோதனை, பாடுகள், உபத்திரவங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஏசாயாவினுடைய புத்தகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, ஏசாயாவினுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தேவனோ அவரை நொறுக்க சித்தமாயி. சரி, தேவன் சித்தம் கொண்டார், கர்த்தர் அதை ஒப்பு கொடுத்தாரா? அதை நாம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பார்த்தீங்களா, நொறுங்கிட்டாருங்க. இந்த ஒரு நொறுக்குதல் நீங்களும் நானும் அனுபவிக்கிறோமா? நம்ம லைட்டாக கோதுமையை எடுத்து அங்கே களஞ்சியத்தில் அடிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ அம்மா முடியல வலிக்குது அப்படின்ட்டு தள்ளி போயிடுறோம். அதை தாண்டி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம பொண்ணாக விளங்கணும்னா நிச்சயமாக இந்த கட்டமெல்லாம் தாண்டி அப்பமாக இருக்கணுங்க. இந்த அப்பமாக இருக்கிறதோட முடிஞ்சுதானா? இல்லை, அந்த அப்பம் என்னாக்கப்படுதுங்க, பிற்கப்படுகிறது. பிற்கப்படுதல். நம்ம எபேசியருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு சுகந்த வாசனையாக, பலியாக, காணிக்கையாக நான் ஒப்பு கொடுத்தேன். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியம் முதலாவது சபை ஜனங்களுக்கும் பின்பதாக உலக ஜனங்களுக்கும் அது பொருந்தத்தக்கதாக இருக்குது. அவர் எந்த ஒரு தருணத்திலும் மாம்சத்தினுடைய சிந்தை தனக்காக அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் அவர் யோசிச்சு பார்க்கல. ஒருவேளை அவர் யோசிச்சிருந்தார்னா அவருடைய கடைசி ஜபங்கள் நம்ம பார்க்குறப்ப யோவானுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், தேவனே இன்னும் சில மணித்துளிகள் ஒப்பு கொடுக்க போகிறேன், அடுத்து நான் மரிக்க போகிறேன், அதுக்கு பின்னாடி நீங்கள் என்னை உயிர்த்தெழுப்பிடுவீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உயிர்த்தெழுப்பின பின்னாடி இன்னும் ஒரு பெரிய மகிமையில், ஒரு ஐஸ்வர்யத்தில் பத்திரமா என்ன வச்சுக்க அப்படி சொல்லலை. இதெல்லாம் என்னை விட நான் முன்னாடி மிகாயல் தூதன்கிற லோகோஸ்தானத்தில் இருந்தேன் பார்த்தீங்களா, அதுவே போதும்பா. அவர் எந்த ஒரு தருணத்திலையும் தன்னை உயர்த்தறக்கு ஒரு பாயிண்ட் அவர் யோசிக்கலைங்க. தன்னுடைய இலத்தில் எந்த இடத்துலையுமே அவர் தயங்கலைங்க.
ஆம் பிரியமானவர்களே, நாம் எந்த அளவுக்கு அவரோடு ஐக்கியப்படுறோம். அவர் நமக்காக பிற்கப்பட்டார் அப்படின்னா, அந்த கோதுமை அப்பம்ங்கிறது 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்காக பிற்கப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ கர்த்தர் மீண்டுமா பலி செலுத்துவாரானா? அப்படிப்பட்டதான காரியம் இல்லை. அந்த பலியின் புண்ணியம் அங்கே அப்ளை ஆகணும், உலக ஜனங்களுக்கு போகணும்னா, அந்த ஒரு ஆசீர்வாதத்தின் அப்பமாக கர்த்தருடைய அப்பத்தில் யாரும் பங்கடைய வேண்டியதாக இருக்குன்னா 1,44,000 பேர். அப்போ உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான அப்பமாக ஜீவ உணவாக எங்கே போகும்னா 1,44,000 ஒருத்தருடைய ஒட்டுமொத்த ஒரு படிப்பினை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. ஆமாம், தேவகுமாரன் பூமியில் வந்து எப்படிப்பட்ட ஒரு பாடுகளை சகிச்சிருக்காரு. அவர் மாத்திரமல்ல 1,44,000 பேர் அவருடைய பின்னடியார்களாக நமக்கு எப்படி முன்மாதிரியாக நடந்திருக்காங்க என்கின்ற ஒரு மாபெரும் ரோல் மாடல் நம்ம உலக ஜனங்களுக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சகோதர சகோதரிகளே, தனக்காக அல்ல, பெறனுக்கானவைகளை நோக்குங்கள். அப்போ இந்த அப்பம் சாப்பிடுதல் என்பது, நம்ம இந்த அப்பத்தை பிற்கும் பொழுது, இந்த ராபோஜனத்தில் நம்ம கையிட்டு அப்பத்தை 2ஆக பிற்கும் பொழுது முதல் சிந்தனை என்ன வரணும்னா, இந்த அப்பம் எனக்காக அல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக, சுற்றி இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்காக, தேவனுக்காக நான் பிற்கப்படுறேன், என்னை நான் இழப்பேன் அப்படிங்கிறதுடைய அடையாளம் தான் அந்த அப்பம் பிற்கப்படுதல். அது மாத்திரமில்லை, இந்த அப்பம் இன்னொரு கோணத்தில் எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா, நான் ஊழியம் செஞ்சாலும் சரி, இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடினாலும் சரி, அல்லது நான் என்ன செஞ்சிட்டாலும் சரி, என் கூட யார் இருக்காங்க? சகோதர சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களோட நான் இணைத்து கொண்டு தாங்க ஓடணும். தனியான ஓட்ட பந்தயம் இல்லை. இதுதான் அழகாக ஒரு சகோதரர் மேற்கோள் காண்பிக்கும் பொழுது, நம்மெல்லாம் ஓடுறோமா எப்படிப்பட்ட ஓட்டப்பந்தயம்னா, ஊனமுற்றவர்கள் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயம். அவங்களாலேயே ஓட முடியாது, ஆனால் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்களாம், கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ஆமாங்க, நம்மளும் மாம்சத்தில் அநேக பலவீனம் கொண்டவர்கள் தான். ஆனாலும் எந்தளவுக்கு அவர்களுடைய பலவீனத்திலையும் நாம் பலன் கொண்டவர்களாக கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ இந்த கோதுமை மணி எப்படிப்பட்டதாக ஒரு ஜீவன் தரக்கூடியதாக நமக்கு இருக்குது என்பதை நம்ம பார்க்கும் பொழுதே இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் அப்பத்தை சாப்பிடுங்க, அப்பத்தை சாப்பிட்டு பலப்படுங்க, பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திராட்சை ரசத்தை அருந்துங்க. அப்போ நமக்கு தெரியும், அந்த திராட்சை ரசம் கொண்ட அந்த பாத்திரம் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா, மரணத்தை அடையாளப்படுத்துது. மரணம் என்பது ஆசீர்வாத மரணம் அல்ல. உலகத்தின் பார்வையில் அது நிந்தனைக்கும் அவமானத்திற்கும் உரிய மரணம். அந்த மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது அனுபவங்கள் நிறைந்த மரணம்னு சொல்கிறாங்க. அவமானம் தான், நிந்தை தான், ஆனால் அது எப்படிப்பட்ட மரணமாமா? அனுபவங்கள் நிறைந்த மரணமாக இருக்கணும் தேவனுடைய பார்வையில். அந்த பரிசுத்தவானுடைய மரணத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் கர்த்தருடைய மரணத்தில் நாம் பங்கடையத்தக்கதாக இந்த பாத்திரத்தை உட்கொள்கிறோம், நம்ம நிந்தைய அவமானத்தை சகிக்கிறோன்னா அது அனுபவங்களாக நம்ம எந்த அளவுக்கு நாம் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு சோதனை வருது, ஜெபம் பண்ணுறோம், மேற்கொள்கிறோம். அடுத்த சோதனை வருது, ஓகே, நான் கடந்த சோதனையில் என்ன அனுபவம் கற்றுக்கொண்டேன், அந்த அனுபவத்தை எனது வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு நான் அபியாசப்படுத்தினேன் யோசிச்சு பார்க்குறோமா? நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பாடுகளுமே நமக்கு ஒவ்வொரு தேவ தயவால் கிடைக்கக்கூடிய மாபெரும் கிருபைங்க. அவருடைய தயவு அனுபவம் ஒவ்வொன்றுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உலகத்தில் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் சில அனுபவங்களை வாங்க முடியும். ஆமாங்க, தேவன் நம்மளை எந்த அனுபவம் கற்றுத்தரா தெரியுங்களா? 1000 ஆண்டு அரசாட்சியில் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம் உலகத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவங்க. அதனால தான் இந்த பாடுகளை குறித்து பவுல் பிலிப்பியருடைய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறது. திருத்தின மொழியேற்பில் பார்க்குறப்ப அருள் பெற்றிருக்கிறீங்க. இன்னொரு வார்த்தையில் சொன்னால், நம்ம பாடுபடுவதற்கு கிருபை வாங்கியிருக்கிறோமா? கர்த்தரோட அவர் நம்ம இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு இல்லைங்க, சபை ஜனத்துக்கு மட்டும்தான். சபை ஜனம் மட்டும்தான் இதில் பங்காளிகள். அவங்க மட்டும்தான் அவரோடு பாடுகளை சகிக்க முடியும். அவர்களோட மட்டும்தான் அவர்களுக்கு என்ன ஒரு ஸ்லாக்கியம் இருக்குன்னா கர்த்தரோடு ஆளுகை செய்ய முடியும். உலக ஜனங்களுக்கு இல்லை.
அப்போ இப்பேற்பட்டதான இந்த ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்ட நம்ம எந்தளவுக்கு பயபக்தி உள்ளவர்களாக இதை பங்கெடுக்கிறோம்? இந்த சீஷத்துவ அழைப்பின் மத்தியில் நம்ம யாரிடத்துல எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இந்த ஒரு பாடுகள் நிறைந்த மரணத்தை ஐக்கியப்படுறோம்? எனது வாழ்க்கை, எனது மரணம் என்னுடைய மாம்சத்தை அழிக்கத்தக்கதாக இருக்குதா? எனது ஆவிக்குரிய ஜீவனை, எனக்குள்ளாக இருக்கிற புதிய சிருஷ்டியை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குதா? சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மனுஷிக ஜீவனுடைய ஜீவன் மற்றும் சகல உரிமைகளை அவர் என்ன பண்ணார்னா இழந்து தான் ஈடுபலியை கொடுத்துட்டார். நம்ம கொடுக்குறோமா? எக்லீசியாவில் ஒரு வேளை நம்ம உட்கார்ற இடத்துல வேறு சிஸ்டர் உட்காந்துட்டா நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம்? நம்ம உட்காந்துருக்கிற சேரை விட்டு கொடுக்குறக்கே நமக்கு மனசு யோசிக்குது. நம்ம ஜீவனையும் நம்முடைய உரிமைகளையும் விட்டு கொடுத்தா தான் நமக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பட்சத்தில் நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் நொறுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோங்கிறத சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த பாத்திரம் என்பது அவரோடு பாடுகளை சகிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாத்திரத்துக்குள்ளாக என்ன இருக்குங்க? திராட்சை ரசம். ரசம் என்பது இங்கே எதை குறிப்பிடுது? அவருடைய இரத்தத்தினுடைய அடையாளமாக இருக்குது. அவருடைய இரத்தத்தினுடைய அடையாளமாக இருக்குங்கிறப்ப அந்த இரத்தம் நமக்கு ஜீவனை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஜீவன் பெறக்கூடியவர்களாக இருப்போம், 1000 ஆண்டு அரசாட்சியில் ஜீவன் தரக்கூடியவர்களாக இருப்போம். இப்பொழுதா இந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம ஜீவன் பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர்களாக இருப்போம் சகோதர சகோதரிகளே. அதான் நம்ம வசனம் 2 தீமோத்தேயு 2:12 பார்க்கிறோம். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. பாடுகளை சகித்தல் என்பது நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, அவர் வணஞ்சுக்குவார். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்தல் தான் நம்ம இங்கே தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு வசனத்தில் பேய்களின் பந்தி, கர்த்தருடைய பந்தி. பேய்களின் பந்தி என்பது எந்த ஒரு சிந்தனையில் எப்படிப்பட்டதாக அனுசரித்தா அது பேய்களின் பந்தி. அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பேற்பட்டதான ஒரு அடையாளங்கள் மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பந்தியில் அப்பம் மற்றும் திராட்சரசம் என்பது எப்படிப்பட்டதாக தேவன் நமக்கு ஸ்லாக்கியமாக கொடுத்துருக்கார் என்பதை பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணலாம். ஜூம் அவுட் அப்படின்னா பின்னாடி வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை பூமிக்குள்ளார நம்ம உட்காந்துருந்து பார்த்தோன்னா பூமி நம்ம கண்ணிட்டு பார்க்குற தூரம் வரைக்கும் என்னதான் இருக்கும்? ஃப்ளாட்டாக தெரியும். ஆனால் பூமியை விட்டு சற்று பின்னாடி வந்து பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, வான்வெளியிலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும் பூமி? உருண்டையா, ப்ளூ கலர் தண்ணியில் அங்கங்கே நிலப்பகுதியில் பச்சை பசேர்னு பூமி தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் உள்ளே பார்த்தோம்ல, இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலேயே சுற்றி வந்தோம்ல, இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணலான்னா சற்று பின்னோக்கி வரலாம். ஒரு அவுட்லைனில் வரும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த காரியத்திற்காக இந்த வசன பகுதியில் தொடர்ந்து பேசிட்டு வரார் அப்படிங்கிறத சற்று நாம் ஆராய்ந்து பார்க்குறப்ப 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனது ஓட்டம் எப்படிப்பட்டது, நான் என்னுடைய இலக்கை அடையத்தக்கதாக எப்படி ஓடிட்டு இருக்கிறேன், அந்த ஓட்டப்பந்தயத்தின் மத்தியில் நான் எந்த அளவுக்கு என்னை இழக்கக்கூடியவனாக இருக்கிறேன், இதை பற்றி அவர் டீட்டெயிலாக பேசிட்டு வந்துட்டு தான் இப்போ 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறப்ப இப்படி இருக்க என்னுடைய ஓட்டப்பந்தயத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது, என்னை இழக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது தான் நான் ராபோஜனத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதுக்கு மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, ஒரு எச்சரிப்பு கொடுத்து ராபோஜனத்தினுடைய ஆவிக்குரிய படிப்பினையே சொல்கிறார். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர் என்ன தான் பண்ணுவார்னா அந்த மணவாளன் மணவாட்டியினுடைய உறவை பற்றி மேலோங்கி சொல்லிட்டு அப்புறம் ராபோஜனத்தை பற்றி அங்கே தொடர்ந்து பேசக்கூடியவராக இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தலையாக இருக்கிறாரு, நம்மளாம் சரீரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எப்படிப்பட்ட வரங்களை உடையவர்களாக இருக்கிறோம், இப்படி வரவங்கள் இருந்தாலும் மேலான வரம்னு ஒன்று இருக்குதுப்பா, அது என்ன தெரியுமா அப்படின்ட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்.
அடுத்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவார்னா, வரங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி அங்கே தான் முடிக்கிறார். என்னன்னா, நீங்கள் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. இந்த வசன பகுதி நிச்சயமாக ஆவிக்குரிய தெரிந்தெடுப்பின் காரியத்திற்கு பொருந்தக்கூடியது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சகல விஷயங்களுக்கும், தேவன் நமக்கு கொடுத்திருக்க அனைத்து கட்டளைகளுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் சிந்தித்து பார்க்கலாம், இந்த வரிசையை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். என்னுடைய ஓட்டத்தின் மையத்தை வச்சு தான் இந்த ராபோஜனமாக இருந்தாலும் சரி, படிப்பனையாக இருந்தாலும் சரி, எச்சரிப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நம்ம எப்படி சரீரமாக இருக்கிறோம்னாலும் சரி, மனவாட்டியாக இருக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, வரங்களாக இருந்தாலும் சரி, அன்பபட்சண காரியமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே எனது ஓட்டத்தை மையமாக வைத்தது. இந்த ராபோஜனத்தில் அப்பம் மற்றும் திராட்சரசத்தில் பங்கடைதல் என்பது ஒரு அடையாளம். அந்த ஒரு நாள் ப்ராசஸ், அந்த ஒரு நிழலை நான் காண்பிக்கிறதுக்கு நான் பயபக்தியாக இருக்கணும். ஆனால் அதை பொருளாக எனது வாழ்க்கையில் அடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப 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 பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தினுடைய பங்கடைதலை என்ன நம்ம காண்பிக்கிறோம்? தேவனே, நான் உடன்படிக்கை பண்ணினேன், ஆனால் நான் இன்னும் அதை நிறைவேற்றி முடிக்கலை. அதை புதுப்பிக்கிறதுக்கு, ரினியூவல் பண்ணுறக்கு எனக்கு கொஞ்சம் கிருபை பாராட்டுங்க. இந்த வருஷத்துக்குள்ளார என்னுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றிடுறேன் அப்படிங்கிற தேவன்கிட்ட ரினியூவல் பண்ணுற கிருபை கேட்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் ஆவியில் பலப்பட்டவர்களாக, அதனுடைய அவசியம் மற்றும் அதனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு தருணம். மகிமையில் மாத்திரமல்ல, இம்மையிலையும் சபை ஜனத்துக்கும் உலக ஜனங்களுக்கும் ஒரு மாபெரும் ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம் ஜீவிப்பதற்காக, ஓடுவதற்காக, தேவனே எனக்கு பலன் கொடுங்கப்பா, எனக்கு ஒரு கிருபையினுடைய ஒரு தருணமாக இதை கொடுங்கப்பா, இந்த வருஷத்தில் எனது மாம்சத்தை சரியாக சாகடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிற கேட்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம். இது ஒன்றே காரியம் அல்ல. நம்ம ராபோஜனத்துக்கு முன்னாடி இருந்தே இதற்கு ஆயத்தமாகி அந்த கடைசி தருணத்தில், ஐயோ நான் இத்தனை எண்ணத்தை மிஸ் பண்ணிட்டேனே, தேவனே எனக்கு இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கிற வாய்ப்பு கேட்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வாய்ப்பை அந்த நாளில் மாத்திரமல்ல, அது ஆவிக்குரிய காரியத்தில் சில அடையாளங்களை காண்பித்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பொருளாக நமது ஜீவியத்தில் ஜீவிக்கக்கூடிய ஒரு காரியம். இது சடங்காச்சாடம் இல்லைங்க. அது டைம் ஆனால் நம்ம போகணும், இதை சாப்பிட்ணும், இந்த முட்டி போட்டு தான் இருக்கணும். அதுலேயும் நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த திராட்சை ரசம் அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா வாயில் படாமல் நம்ம சாப்பிட்றணும், அப்பம் பல்லில் கடிக்காமல். நம்ம நிழலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் அன்றாட நாளில் பொருளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம இதிலெல்லாம் பயபக்தி காண்பிக்கிறவங்க பொருளில் எந்த அளவுக்கு பயபக்தி காண்பிக்கிறோம்? நான் எப்பேற்பட்ட பந்தியை அனுசரிக்கிறேன்? உண்மையான இறுதிய, உண்மையான தாழ்மை, உண்மையான பயபக்தியோடு நான் அனுசரிக்கக்கூடியவனாக இருந்தால் அது கர்த்தருடைய பந்தி. ஒருவேளை நான் மாம்சத்தின் இச்சை ஒரு சடங்காச்சாரமாக நான் உலகத்தினுடைய ஆவியோடு நான் அனுசரித்தா அது பேய்களின் பந்தி. சரி, ஒரே ஒரு சிறிய உதாரணம் மட்டும் பயன்படுத்திட்டு இந்த பாடத்தை நிறைவு பண்ணிடலாம். என்னென்னா, ஒரு கடவுள் என்ன பண்ணாராமா, ஒரு மனுஷன் மரிக்க போகிறாராம். அந்த மனிதனுடைய ஜீவனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக, ஆவியை எடுத்து போகிறதுக்காக கடவுள் வரார். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ நான் மரிக்க போகிறேனே, தேவனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாவை பார்க்குறக்கு மட்டும் ஒரே ஒரு மணி நேரம் எனக்கு கொடுங்க, அந்த ஒரு மணி நேரத்தில் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நான் செத்துறேன், எனக்கு சந்தோஷமாக செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ கடவுளை என்ன சொல்கிறாராமா, சரிப்பா அப்படின்றாராம். அவனுக்கு 1 மணி நேரம் நீட்டிக்கப்படுது. அவர் அந்த ஆஃபீஸ் வேலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு கிளம்பும்போது கரெக்டாக மேனேஜர் என்ன பண்ணுறாருனா, என்னப்பா அதுக்குள்ளே கிளம்புற அப்படின்றாரு. இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்குன்ட்டு பட்டுப்படாமல் பேசிட்டு அவரு கடந்து போகிறார். அடுத்து போகும்பொழுது கீழே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கீழே வரும்போது வாட்ச்மேன் என்ன பண்ணுறாராமா, சார் உங்கள் பைக்கை யாரோ திருட பார்த்தாங்க, நான் தான் அவங்களெல்லாம் விரட்டி விட்டு உங்கள் பைக்கை காப்பாற்றினேன் சார்னோடனே நம்மளும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சரின்ட்டு அந்த வாட்ச்மேனை தாண்டிட்டு போனாராம்.
போகிற வழியில் சிக்னலில் நிற்கும்போது ரொம்ப சின்ன வயசுலேருந்து பழகின ஒரு ஃப்ரெண்டு பார்த்துருக்காப்புல. ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு அங்கே என்ன பண்ணுறாருனா கிளம்பி வராராம். ஏன்னா இவங்களெல்லாம் அடுத்து பார்க்க முடியாதுல்ல. அடுத்து பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வீட்டு வாசலில் வரும் பொழுது தூரத்துலேருந்து ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க அப்போ தான் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரி அம்மா எங்கேன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சரி அம்மாவை பார்க்கலான்னு வீட்டு வாசலில் கால் எடுத்து வைக்கிறாராம். உயிர் போயிடுச்சான். கடவுள்கிட்ட போயிட்டு அவர் கதறி கதறி அழுகிறாராம். கடைசியில் எங்கள் அம்மாவை பார்க்க முடியலையே, ஏன் கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொன்னாராம், 1 மணி நேரம் கொடுத்தேன். ஆனால் நீ அந்த 1 மணி நேரத்தையும் நீ என்ன தான் பண்ணினா, எதற்காக நீ பெற்றுக்கொண்டாயோ அந்த காரியத்திற்காக அல்ல, மற்ற காரியத்திற்காக தான் நீ அதை செலவழிச்ச. நீ அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவனில் இது ஒரு மாபெரும் படிப்பினை. நம்ம ஒவ்வொரு வருடமும் தேவனிடத்தில் அப்பத்தில் திராட்சரசத்தில் பங்கெடுக்கும்போது நான் காலங்கள் கேட்குறோம், தேவனே கொஞ்சம் கிருபையின் காலம் கொடுங்க, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஒவ்வொரு தடவையுமே கேட்குறது எதுக்காக? மாம்சத்தை சாகடிக்கணும், நான் லெக்க அடையணும். லெக்க அடைஞ்சோன்னா தேவன் சில சிச்சைகளை அதுக்கு பின்னாடி கொடுப்பாரு. அதன் மத்தியில் நான் மகிமையாக ஜீவித்து நான் இந்த உலகத்தை விட்டு மாம்சீக தேகத்தை விட்டு நான் ஆவியின் தேகத்துக்கு போகணுங்கிறக்காக தான் தேவனுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை அனுமதித்து வச்சிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவகாசம் கேட்குறோம், தேவனும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அது நீடிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. இறுதியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நமது ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த ஒரு நாளுக்காக ஓட்டம் ஓடிக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த ஒரு நாளுக்காக ஸ்டடி பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த ஒரு நாளுக்காக ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருந்தால் அதுக்கு என்ன ஒரு வார்த்தை தெரியுங்களா? ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்னா, அல்லது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனது ஓட்டத்தை நான் ஓடக்கூடியவனாக, என்னை நான் இழந்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக நான் ஏறெடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன்னா, நாமே நிதானித்து பார்த்து இந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க தேவன் தாமே நம்மை கிருபையாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.